ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீபோர்ன் ரிவெஞ்ச் கான்செப்ட்டில் ஒரு சைனீஸ் லவ் மூவி பார்த்துடலாமா? சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூட ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவளுக்கு ஏதோ கனவுல வந்துட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னு பயத்தில் எந்திரிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவள் முன்னாடி வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் நிற்கிறான். வந்தவன் முன்னாடி பூச்சாண்டி பாரு நின்றுட்டு பயமுறுத்திட்டு, இதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் சாக மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவள் பக்கத்துல ஒரு பொண்ணு கட்டுறாங்க. அவளுக்கு கண்ணு இல்லை போல. அவள் மூஞ்சில ஒரு துணியை சுற்றி வச்சிருக்காங்க, அவளுக்கு கண்ணு இல்லாததுனால. அப்போ நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வர, சீக்கிரம் சாவு, அப்பதான் எங்க 3 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கல்ல, அவ பேர் தான் சியா. அவ உடனே வந்து நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து குவின். அவனை பார்த்து, குவின் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சிஸ்டர் வந்து உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த குவின்மே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சீக்கிரம் சாவடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவொடனே அவங்க கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கடன்லாம் தீர்றதுக்கு கூட இப்போதானே ரீசெண்டாக 5 மில்லியன்லாம் கொடுத்தேன், அவளை ஹெல்ப் பண்ணி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், எனக்கு நீ இப்படி தான் பண்ணுவியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கல இந்த ஜியா, அவள் வந்து அவள் வயிற்றுல கை வைக்கிறா. அப்போ குவின் என்ன சொல்கிறான்னா, நீ செத்து போனால் தானே நாங்கள் நல்லா வாழ முடியும், அதுவும் நாங்கள் 3 பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவோட வயிற்றுல கை வச்சுட்டு அவன் தடவிட்டு இருக்கான். என்னன்னா வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலாம், இந்த குவினோட குழந்தைய தான் வச்சுட்டு இருக்காலாம். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் மயக்க போடுற நிலைமைக்கு போயிடுறாங்க. மறுபடியும் போய் பயமுடிச்சிடறான் நம்ம ஹீரோயினை. குவின் போய் என்ன பண்ணிட்டான்னா, ஏய் என்ன தூங்காது, நீ சாகத்துக்காக தானே இவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ எனக்கு காசு கொடுத்தே ஹெல்ப் பண்ணினா உன்னால் வந்து என்கிட்டேருந்து லவ் வர வச்சிட முடியுமா உன் மேலே? உன்னோட காசுக்காக தான் இவ்வளோ நாளாக அவன் கூட இருந்தேன், அது எனக்கு மொத்தமாக இப்போ எனக்கு கிடைக்க போகுது, அப்போ இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லையே, நான் உண்மையாக லவ் பண்ண பொண்ணு கூட போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜியாவோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணும்போது இவங்க அப்பாவுக்கு வந்து, அதாவது குயினோட அப்பா ரொம்ப கடனில் இருந்திருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து 3 நாளாக சாப்பிடாம, என்னோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரொம்ப கடனில் இருக்காரு, அதனால அவன் கேஷ் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலில் விழுந்து கதறி இருப்பா. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிச்சிருக்காது நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணுறதுலாம் பார்க்க. இருந்தாலும் அவங்க அப்பா பணம் கொடுத்து ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனுக்காக சமைக்கலாம் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. கையிலலாம் கூட நிறைய அடிபட்டிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாலும் வெறும் லவ்வுக்கு மட்டும் ஓகே சொல்லியிருப்பான். ஆனால் ட்ரூ லவ்வாக நம்ம ஹீரோனுக்கு காட்டியிருக்கவே மாட்டான். நம்ம ஹீரோன் வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டேனே இவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அதெல்லாம் கேட்கும்போது உடனே அதெல்லாம் விட்டுதல்ல, எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜியாவை பிடிச்சி, ஜியா உனக்கு கவலையே படாத, உனக்கான கண்ணு வந்து இப்போ கிடச்சிடும் பாரு, உனக்கு ஐ ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தான் ஆல் ரெடியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோனை கை காட்டா ஹீரோன் பயப்படுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோனை பார்த்து, உன்னோட ஐஸ் வந்து என்னோட லவ்வருக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு என் கண்ணில் என்கிட்ட பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் டாக்டர் செட் பண்ணி வச்சிருப்பான் போல அவங்களோட ஆளுங்களை. அவங்க உள்ள வந்துட்டு ஹீரோனோட கண்ணை எடுக்க வந்துடுறாங்க. ஹீரோயின் பயத்தில் கத்துறாங்க, இல்லை வேணாம் எனக்கு அதை பண்ணிடாதீங்க, நான் போயிட்டு இனிமே உன்னை லவ் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கண்ணை ஏதோ பண்ணிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு, மூவியோட ஹீரோ அவர் வராரு, கு அவர் பேரு. வந்த உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, மிங்ஸு உனக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு, இப்படிலாம் பேசாம இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த பிளேஸே மாற ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க கையில் ஒயினில் வச்சிருக்காங்களா, அந்த ஒயினை வந்து மற்றவங்கள கொட்டுற மாதிரி போகும்போது பக்கத்தில் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த குயின். அவன் வந்து நம்ம ஹீரோன் மேலே இந்த கண்ணாடி டம்ளரை ஊற்றி விட்டுடுறான். அதில் இருக்க ஒயின் எல்லாத்தையும் எங்கே நம்ம மேலே ஊற்றி விட்டுற போகிறாள்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் புரியுது, அந்த இதுல பட்ட உடனே அவங்களுக்கு தெளிவு வருது, ஒருவேளை நம்ம ரீபோர்ன் ஆயிருக்குமோ, நம்ம என்ன பழையபடி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம், இது நமக்கு இவன் கூட லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து இது நமக்கு நடந்த சீன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு புரியுது அவங்க ரீபோர்ன் ஆனது. அப்போ அவங்க இவன் பண்ண துரோகத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவனா ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், ஹீரோயின் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க இவனுக்காக பண்ணதெல்லாம். இவன் வந்து லவ் சரி ஓகே பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஹீரோயின் இவனுக்காக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இவனுக்குன்னு சொந்தமாக கம்பெனிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ என்னை வந்து சும்மா லவ் பண்ணு தொல்லை பண்ணதுனால தான் நான் வந்து ஓகே சொன்னேன், அதுக்காக நீ கொடுக்குற காசுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்னு ஆகிடாதுல, காசு கொடுத்தா எல்லாம் வந்துருமா அப்படின்ற மாதிரி
சொல்லுவான். ஆனால் ஹீரோயின் கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கிப்பான் ரொம்ப கேவலமாக. அதுக்கப்புறம் கம்பெனிலையும் போய் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வாட்ச், ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் கிஃப்டாக கொடுக்க போயிருப்பாங்க. அந்த வாட்சை பார்த்து எனக்கு காசு சம்பாதிக்க தெரியும், உன்னோட கிஃப்டெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு பணம் வந்தோடனே வந்து ஹீரோயின் கொடுக்குற கிஃப்ட் வந்து வேணான்னு மறுத்திருப்பான். இப்படி வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஹீரோயின் காசு மொத்தமாக ஆட்டையை போட்ட அப்புறம் ஹீரோயின் கண்ணையே பறிச்சிருப்பான். அதுவும் யாருக்காகனா அவள் அஃபேர் வச்சிருப்பான்ல ஒரு பொண்ணு ஜியான்ட்டு, அந்த பொண்ணுக்காக தான் நம்ம ஹீரோனோட கண்ணையை பறிச்சிருப்பான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு டிசீஸ் வந்து கண்ணு போயிருக்குமா, அதனால ஹீரோயின் கண்ணையை வந்து பறித்து அந்த பொண்ணுக்கு வச்சிருப்பான். ஹீரோயின் அதில் நினச்சி பார்த்துட்டு என் லவ்வை வந்து ஏமாற்றி என் கண்ணையே பறித்து அவளுக்கு வச்சேன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் வந்து தலையில் இருக்கிற தொப்பியெல்லாம் கழட்டி போட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவன் பக்கத்தில் இருக்கவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரையும் வந்து இங்கே இன்வைட் பண்ணிட்டு இங்கே இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் போயிட்டு ஹீரோயின் ஃபேஸில் இருக்க அந்த ஒயினில் இருக்கும்ல அதில் வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. அப்போ உடனே ஹீரோயின் பார்த்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான் இந்த குயின்னு. நம்ம ஹீரோயின் கோவத்தில் டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கு நீ அப்படின்ற மாதிரி கையில் இருக்க தொப்பியெல்லாம் ரொம்ப கோவமாக தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனை பார்த்து பேசுகிறாங்க, என்ன உன் கண்ணுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அவன் ரொம்ப கேஷுவலாக வந்து ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான்னா ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாக வந்து உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், உன்னை லவ் பண்ணியிருக்கேன், உனக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு கடன் கட்டுறதுக்காக ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 5 மில்லியன் வந்து எங்கள் அப்பா கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது அவன் கேட்குறான், இதெல்லாம் வந்து நான் அவன்கிட்ட கேட்கலையே, எதுக்காக இப்போ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ அதானே வந்து எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்த, நான் வந்து உன்ட்டு காசு வேணும்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை வந்து நீ தேவையில்லாமல் இங்கே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் திட்டுறாங்க அவனை. நான் வந்து கரெக்டாக தான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்த்துட்டு இருக்கான், என்னவ திடீர்னு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இவ தானே வந்து என்னை லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னடா என்கிட்டலாம் காசு வாங்கி வாங்கி நீ யார்கிட்ட கொடுக்குறேன்னு எனக்கு நான் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அப்போது ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு டீ என்னடா பண்ணிட்டு இருக்கா, அவள் ஃபேஸில் ஒரு ஒயின் ஊற்றிட்டு இருக்கா, அது கூட துடைக்காம அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குயினை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை வந்து அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேலை சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களோட காசை நீ யார்கிட்ட கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தான் ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது இவன் உடனே ஹீரோ பார்த்து நீ தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே வராதடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து திட்டுறா அந்த குயின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே உட்காந்துக்கிட்ட முதல்ல செலிப்ரேட் பண்ணலாம், எதுக்கு தேவையில்லாமல் கத்துறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் கோவத்தில் வந்து டேபிள்லாம் தட்டுறான். தட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோவா நான் உண்மையாகவே இவ சொன்னதை ஒழுங்காக என் காதில் கேட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த குயின் ஒன்னே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ என்ன சொல்கிறேன்னு பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கியா, யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியுதான்னு கேட்கும்போது ஹீரோனும் நல்லா பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையான்னு கேட்க அவனை வந்து எனக்கு நல்லா புரியுது, ஆனால் நீ பின்னாடி எப்படிலாம் சுற்றினு உனக்கும் தெரியும்ல, நீ என்னை லவ் பண்ணு எப்படிலாம் என் பின்னாடி சுற்றிட்டு வந்த, இப்போ என்ன திடீர்னு பிரேக்கப்னு சொல்கிற, எனக்கு நல்லா தெரியும் இதை கோவத்தில் தான் சொல்லிட்டு இருக்க, ஆனால் சுத்தமாக எனக்கு உன்னை பிடிக்காது சரியா, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்னை போனால் போதுன்னு லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ மறுபடியும் என்கிட்ட இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு ஆமாண்டா நான் தான் சொல்கிறேன் இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக கத்த அவனை வந்து பார்த்து தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி முறைக்க ஹீரோயின் வந்து இப்போ நீயா வெளியே போறியா இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து தள்ளவா அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஒன்னே இதுக்காக நீ அனுபவிப்பேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் நடக்கிறது அப்போ பார்த்துக்கலாம், நான் சொல்கிறத முதல்ல செய்யின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் அங்கே இருப்பாங்களா, அவங்க உடனே நம்ம ஹீரோனை பார்த்து ஆமாம் எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க, அவர் பின்னாடி எப்படி நீ சுற்றிட்டு இந்த லவ் பண்ணு சொல்லிட்டு இப்போ அவரே வெளியே போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவனுக்கும் தலையில் ஏறிக்குது. இந்த குயின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவங்க சொல்கிறதுல கரெக்ட் தான், இதுக்கு மேலே நீ எப்போ காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியோ, அதாவது நீ இப்போ என்கிட்ட கத்துனதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோன் வந்து நான் எங்கே மன்னிப்பு கேட்குறது அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்க அவன் என்ன பண்ணுறான்னா, நீ வந்து கண்டிப்பாக என்கிட்ட கெஞ்சுவடி அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனா போ நான் வந்து சத்தியமாக இனிமேல் உன் கூட வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கோவம் நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் போகாமல் ஹீரோயின் ஃபேஸில் இருக்கும்ல அந்த ஒயின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஹீரோயின்களை டிஷ்யூ கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் ஹீரோயினை சமாதானமே படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவர் எதுக்கு நம்ம கிட்ட சாரி கேட்குறாரு அப்படின்னு பார்க்க அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்து அவரை திட்டிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ஏதோ அவர் தப்பு பண்ணிட்ட மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்காரு.
இருந்தாலுமே ஹீரோனுக்கு வந்து நீ இப்போ தான் கரெக்டாக பேசியிருக்கன்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ண நம்ம ஹீரோன் வந்து நீங்கள் பேசினதும் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் கரெக்டாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே, அதனால தான் ஹீரோ இப்படி நல்லாவே பழகுறாரு ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோ இதெல்லாம் சொன்ன அப்புறமா 2 பேருமே அவங்க உட்காடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பார்ட்டி வந்து நல்லா போகணும்ல. ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, நான் அவ்வளோ கெட்டவளான்ட்டு. அப்போ ஹீரோ வந்து உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, என்ன நீ கெட்டவன் அவன் சொன்னதுக்காக நீ அதை நம்புறியா? நீ எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவன் எவ்வளோ லவ் பண்ண, அவன் தான் அவனோட லவ் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, என்னதான் நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணியிருந்தாலும் அவன் மனசில் இருக்கிறது நான் கிடையாது, அவன் மனசில் இருக்குது ஜியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாரா. ஹீரோயின் ஹர்ட் ஆகும்போது அவருக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருக்குது, ஏன்னா அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சுல்ல. அப்போது ஹீரோனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புரியும் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு. அவன் எப்படி என்னை விட்டுட்டு போனானோ அதே மாதிரி அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போவா, அப்போ அவன் புரிஞ்சுப்பான். ஆனால் நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்காக நான் இருக்கேன், நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோனுக்கு ஹீரோ பண்ணுறதுல பார்த்தா சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோனுக்காக அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் சரி 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக. ஹீரோயின் ஒரு வாட்டி குடிப்பாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே போயிடுறாங்க. ஹீரோ சொல்லி பார்க்குறாரு போதுன்ட்டு. ஆனால் ஹீரோயின் கேட்காம ரொம்ப குடிச்சதுனால அவங்க அங்கேயே மாட்டேறாங்களா. ஹீரோவை தட்டி பார்க்குறாரு, என்ன மிங்ஸு விழுந்துட்டா, எந்திரிக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயின் வந்து அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனால எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவே தூக்கிட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் ஹீரோ தூக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மென்ஷன் பண்ணாங்களே ஜியான்னு ஒரு பொண்ணு, அவங்க சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே அந்த ஜியா வந்து அவனுக்கே துரோகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாரு, ஹீரோக்கு ஜியான்ற பொண்ணு தெரியும். இந்த ஜியா வந்து இவ மிங்ஸு சொன்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு, ஆமாம் இவ வந்து ஆனால் வேற ஒருத்தன் கூட இருக்கா. ஆனால் மிங்ஸு என்ன சொன்னா, இந்த ஜியா வந்து இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் அஃபேர் வச்சுட்டு இருக்கா சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து ஹீரோயின் வேற வாந்தி எடுக்க பார்க்குறாங்களா. ஹீரோவும் ஐயோ எடுத்துட்டாரு இரு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு அவர் தான் வீட்டுக்கே போயிட்டுருக்காரு. அந்த பக்கம் இந்த ஜியா வந்து வேற ஒருத்தன் கூட வந்து க்ளோஸாக இருந்துட்டு இருக்கானா. அப்போ வந்து அவன் கேட்குறான் அந்த ஜியாவை பார்த்து, ஜியா அவனை பார்த்தா அப்புறம் அவனை விட்டுட்டு போயிட மாட்டானா அப்படின்னு கேட்க, இந்த ஜியாவோ நீ எதுக்கு கவலைப்படாத, அவன்கிட்ட எதுக்கு பழகுறேன்னு உனக்கே தெரியும்ல, அவனுக்காக அந்த பணத்துக்காக தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லைன்னா அவனை மதிக்க கூட மாட்டேன், அவன் நான் என்ன சொன்னாலும் நாய் மாதிரி கேட்பான், நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அவள் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பாளா, அதாவது ஹீரோயின் அப்புறம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவெல்லாம் ஒரே கோர்ஸ் படிக்கிறாங்க ஒரு சென்டரில். அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு தான் வர பார்ப்பாங்களா. அப்போ வெளியே நின்றுட்டு இருக்காங்க, இவங்க பேசுறதுல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜியா கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ, இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பேக்லாம் வச்சுட்டு இருக்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டுட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா, எப்படி இப்படி மினிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க அவளுங்க. ரொம்ப பொறாமப்படுறாளுங்க. அப்போ ஜியா சொல்றா, பின்ன எனக்கு இதெல்லாம் கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும், அதான் எனக்கு கொடுக்கறதுக்குன்னே குவின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்கை பிடுங்கி சைடில் வச்சுக்கிறா. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பேக் ஆமா. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்குறாங்க, ஆனால் அந்த காசுன்னா அவனுக்கு எப்படி வந்துச்சு, அவங்க அப்பா கடனை கட்டுறதுக்கு தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் கொடுத்தா, அது எல்லாத்தையும் வந்து என்ன இப்படி வாங்கி கொடுத்துட்டானு கேட்க இந்த ஜியாவும் சொல்கிறா, ஆமாம் அவங்க அப்பாக்குன்னு சொல்லி தான் அவட்டேருந்து காசு வாங்கினான், ஆனால் அந்த மொத்த காசையும் ஏன்ட்டு கொடுத்துட்டான் முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பைத்தியம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காளுங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது நல்லா புரியுது, அப்போ அந்த 5 மில்லியனை வந்து இவளுக்கு தான் கொடுத்தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹீரோயினுக்கு. அப்போ அந்த ஜியாவும் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியல, இதுக்கு மேலே இதெல்லாம் ஏன் கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக வந்து ரெஸ்ட் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. வேகமாக தந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஜியா வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே இவனை வரா எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜியாக்கும் ஷாக்கில் தான் இருக்கா. அப்போது ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்களா. அப்போ அங்கே இருப்பாங்கள்ல இந்த ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஹீரோயினை பார்த்து, மிங்ஸு உனக்கு எல்லாம் கேட்டுருச்சு போல், இப்படி தான் வந்து உள்ள நுழைவியா, கொஞ்சம் தட்டிட்டு கூட வர மாட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவே ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம், அதாவது அந்த காலேஜ் உள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி, அதில் வேறு தட்டிட்டு வேறு வருவாங்களாம், அது காமன் ரெஸ்ட் ரூம் தானே. அப்போ இந்த ஜியா வர ஹீரோனை பார்த்து, சரி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல. ஆனால் ஜியாவே சொல்கிறா, இதுக்கு மேலே நீ விட்டு வச்சுன்னா உனக்கு குயின் வந்து கண்டிப்பாக கிடைக்க மாட்டான், நீ குயினை எவ்வளோ லவ் பண்ணுற, அதனால நானே உனக்கு குயினை விட்டு கொடுத்துட்றேன், ஆனால் நீ ஒன்று தான் பண்ணணும், வருஷத்துக்கு எனக்கு 2 மில்லியன் வந்து நான் அப்ராட் போன அப்புறம் அனுப்பி விட்டுரு, ஏன்னா வந்து நம்ம காலேஜ் தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறாங்களா அப்ராடுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டை நான் தான் போகிறேன், நீ எனக்கு 2 மில்லியன் மட்டும் வருஷத்துக்கு அனுப்பி விட்டுரு, நான் வந்து உன் லைஃப் ஒன்று கொடுத்துறேன்னு சொல்ல அங்கே ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜியாவை பார்த்து, ஜியா என்ன அது மட்டும் போதும் சொல்கிற, அது மட்டும் எப்படி பார்த்தோம், நாங்களும் உங்கள் வருவோம்ல உங்க கூட வருவோம்ல, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா அவட்ட ஒரு 5 மில்லியனாக வேணும்னு
கேளு, வருஷத்துக்கு 5 மில்லியன் அனுப்ப சொல்லு, அப்போ கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஜியா பொண்ணை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இவளுங்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் காதில் இது எல்லாமே விழுது. என்ன கேட்குற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து மேக்கப் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு நம்ம எதுக்கு இங்கே தேவையில்லாமல் நின்றுட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜியா வேணும்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க அந்த ஜியா சொல்கிறா, இல்லை நான் சொன்னதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லலையே, உனக்கு கடைசி சான்ஸ் இது மட்டும்தான், அதனால நீ இதை தான் ட்ரை பண்ணி ஆக்கணும், வேற வழி இல்லை. உன் நிலைமையை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது, அதனால நானே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், அதனால என்னை அப்ராடுக்கு அனுப்பி வச்சிரு சரியா அப்படின்ற மாதிரி இந்த ஜியா வந்து மறக்காம காசை மட்டும் அனுப்பிச்சி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அவங்களோட ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ப்ரொஃபஸர் நம்மளோட கோர்ஸ் படிக்கிற இடத்துலேருந்து சென்டர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் அப்ராடுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது யார் நான் தானே அப்படின்னு கேட்க அவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் மொபைலில் ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அதில் பார்த்துட்டு, கேட்டுச்சா நல்லா உனக்கு எந்த ஸ்டூடெண்ட் போக போகிறாங்க சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஜியாக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக இவ என்ன நினச்சிட்டு இருந்திருப்பானா, இவ தான் அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டு, இவ தான் அப்ராட் போய் படிப்பான்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயினுக்கு தான்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆனோடனே இவ பயத்தில் வந்து, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா மிங்ஸு, நீ இது உன் லைஃப் மேட்ரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து பேசும்போது ஹீரோயின் வந்து, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவளுக்கு பயமாக இருக்குது, இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி இருந்தா. அப்போ ஹீரோயின் வந்து, சரி நீலாம் எப்படி யோசிச்சா, நீலாம் தகுதியான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த ஜியா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இல்லை நீ பிள்ளை பண்ணாத, உனக்கு கடைசி வாய்ப்பு இது மட்டும் தான், திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வாய்ப்பு மட்டும் நீ விட்ட குவின் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கவே மாட்டான், அப்புறம் அவன் என் பின்னாடி தான் சுற்றுவான், உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டு அங்கே இருக்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பாட்டுக்கு மாதம் அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. இந்த ஜியாவுக்கு காண்டா வருது, என்னோட அப்ராட் போகிற கனவையை பறிச்சிருவா போல இருக்கு, இவனை எல்லாத்தையும் இப்படி மாற்றி விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியா வந்து வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க கிளாஸ் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே போனால் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அங்கே ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் உட்காந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் அவனையும் பார்க்குறாங்க. அப்படியே பின்னாடி பெஞ்சில் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு கு. அவர் வந்து ஹீரோனை பார்த்தோன்னே, ஏ மிங்ஸு இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு குவீன் இருப்பான்ல அவனுமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ உட்காரவான்னு கூப்பிட்டுருப்பார்ல, அதனால தலையை மட்டும் ஆட்டிட்டு ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா இந்த குவீன் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அவங்க பிளேஸ் எப்பயுமே இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்கும். அங்கே போய் உட்காடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகிடுது, இன்னும் அங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குவீனும் ஹீரோனை பார்த்து, ஏ நீ ரொம்ப ஓவராக பண்ணாலும் சரி என்ன பண்ணிட்டு இருக்கா, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்து அந்த டேபிளில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதில் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குவீனு வந்து, நீ வந்து என்ன வித்தியாசமான ட்ரிக்கை யூஸ் பண்ணாலும் நான் உங்ககிட்ட முன்னாடி எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரி தான் நடந்துப்பேன், நான் வந்து உன்கிட்ட கெஞ்சலாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவனோட ஃப்ரெண்டு காரியம் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன இந்த மிங்ஸு இப்பெல்லாம் ஓவராக பண்ணிட்டு இருக்கா, பாஸ்ட்டில் இப்பெல்லாம் ஒன்று நடந்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குவின்னுக்கா அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி பார்த்துக்கிறேன், நீ எவ்வளோ நாள் தான் இப்படி இருப்பேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்கள அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ ஆல்ரெடி என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லியிருப்பார்ல அந்த டெஸ்க்கு ஹீரோயின் போயிட்டு ஹீரோ போய் கூப்பிடுறா. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிட்டே இருந்திருப்பாரு ஹீரோயின் முன்னாடி டெஸ்க்கு போனதுனால. ஹீரோனும் வந்து ஹீரோ கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ அப்போ தான் பார்க்குறாரு, இன்னும் இவன் இங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோயின் ஒன்னே ஷாப்பிங் போகலாமா, ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. நீ கூப்பிட்டா வராமல் இருப்பேனா, கண்டிப்பாக வருவேன், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேக்கெல்லாம் அவர் கையில் வாங்கிக்கிறாரு. குடு நான் எடுத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேக்கை கையில் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிஃப்ட் வாங்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பின்னாடி அந்த குவின்னை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த குவினுமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் போகிறதுல பார்த்தா அவனுக்கு காண்டாகுது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு போகிறத பார்த்தோன்னே கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கான். அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணும் பையனும் அங்கே தானே இருப்பாங்க. அவங்க வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் உனக்கு தான் என்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்க போயிட்டுருப்பா, சொல்லிட்டு தானே போனா ஏதோ கிஃப்ட் வாங்கிறதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உனக்காக தான் இருக்குன்னு சொல்ல அவனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ பக்கத்தில் ஒருத்தன் ஃப்ரெண்டுக்கார் இருப்பான்ல அவனுக்கு கால் வருது. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சேல்ஸ் ஆஃபீஸில் இருப்பானா. அவன் ஃபோனில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மிங்ஸு வந்து இங்கே வந்திருக்காங்க, சேல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு இடம் வாங்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இந்த குவின் என்ன நினச்சிக்கிறான்னா, அப்போ எனக்கு தான் ஏதோ பிளேஸ் வாங்க போகிறா போல், அதனால தான் இந்த மிங்ஸு போயிருக்கான்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப எகத்தாளமாக சிரிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த சேல்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்க மேனேஜர் பொண்ணுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மேனேஜர் பொண்ணு இன்னொருத்தரும் இருக்காரா, நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், இந்த பிளேஸ் இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி
ரீபோர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இதே பிளேஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் யாருக்காகனா இந்த குவினுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. இந்த குவின் வந்து நம்ம ஹீரோயின் லவ்வுக்கு சரி போனா போதுன்னு ஓகே சொல்லியிருப்பானா. உடனே ஹீரோயின் வந்து நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன உன் காசை வச்சு என் லவ் வாங்கினது மட்டும் இல்லாமல் இடம் கொடுத்து வேற இப்படிலாம் என்ன ட்ரீட் பண்ணுறியான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸையும் கொடுத்துருப்பாங்க. அவனும் வாங்கியிருப்பான். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இப்போயோ அது கரெக்டான ஆளுக்கு அந்த பிளேஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேல்ஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இவனுங்களாம் வராங்களா, அதாவது அந்த குவினோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஹீரோயின் இப்படி பிளேஸ் வாங்கத்தெல்லாம் பார்த்தோன்னே வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவள் எனக்கு பிளேஸ் வாங்க தான் வந்துட்டுருப்பா, நான் கோவமாக இருப்பேன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப பேச அங்கே இருக்கவங்களும் ஆமாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குவினோட அப்பா அங்கே அழுதுகிட்டே வராரு. அப்போ குவின் கேட்குறான், அப்பா என்னாச்சுப்பா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் குவினோட அப்பா வந்து இல்லைடா மகனே, கேம்பிளிங்கில் வந்து நிறைய பணத்தை விட்டுட்டேன், கடங்காரங்களாம் என்ன கேட்குறாங்கடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, காசுக்கு நான் எங்கே போவேன், எனக்கு காசு இப்போ ரொம்ப தேவைப்படுது, அதனால ஆள்கிட்ட கேட்டு வாங்கித்தாயன் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் திரு முழிக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோ வந்து உள்ள ஹீரோன்னு பார்த்து மிங்ஸு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை ஏமாத்திட்டு போனவனுக்காக இவ்வளோ காசு போட்டு பிளேஸ் வாங்கணுமான்னு கேட்க ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பைத்தியமா, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியே தெரியுது, கிறிஸ்மஸ்க்காக உனக்கு கிஃப்ட் பண்ண தான் இந்த பிளேஸை வாங்கினேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கு நீ, எனக்காக இந்த பிளேஸ் வாங்கினியா மிங்ஸு, இது உண்மையான்னு கேட்க ஹீரோனும் ஆமாம் நான் பொய்யா சொல்ல போகிறேன், உன்ட்டு தானே சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே சொல்கிறாரு, இதுக்காக நான் உனக்கு என்ன பெரிய கிஃப்டாக திரும்ப பண்ண போகிறேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் என்ன கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஒன்னே அப்படியா நைட் எனக்கு ட்ரீட் கொடு சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கண்டிப்பாக என்ன வேணும்னு சொல்லவா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கைப்பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கூப்பிட்றாரா. ஹீரோனும் தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த சேல்ஸ் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல தானே இந்த குவினோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோன் முன்னாடி வரும்போதே ஹீரோன் கையில் இருக்க ஃபைலை வாங்கி பார்க்குறான் இந்த குவின்னு, அதில் எங்கே நம்ம பேர் போட்டு பிளேஸ் வாங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பணம் தேவைப்படுதில்ல, அதனால இதை வச்சு எதனா வித்துலான்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது ஹீரோ பேர் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் ஷாக்கில் இருக்க, அதை அவங்க அப்பாவும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே டே இதில் உன் பேரில் எங்கேயுமே இல்லைடா, இதை போயிட்டு எதுக்குடா என்கிட்ட காட்டுற, எனக்கு காசையாவது வாங்கி கொடு, இதை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து 1 மில்லியன் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோன் கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாரு. ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்காக தரணும், நான் தான் உங்கள் பையன் கூட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேனே, அதை உங்கள் பையன் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க, உங்களோட கடனை நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது இதை கேட்ட குவினோட அப்பா ஹீரோனை பார்த்து என்னம்மா பேசிட்டு இருக்க நீ, ஃபியூச்சரில் என் வீட்டுக்கு டாட்டர் இல்லாவோ வரப்போறவ, இப்படி தான் என்கிட்ட பேசுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்தே கத்தும் போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, நான் கிளியராக சொன்னது உங்களுக்கு புரியலையா, உங்கள் பையன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அதனால நான் என்ன தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் வீட்டுக்கு நான் என் ஃபியூச்சர் டாட்டர் இல்லாவோ வரப்போகிறேன், அவங்க கூட நான் சேரவே மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோனை பிடிச்சி இப்போதாம்மா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, மாறவே மாறாரா, இப்படியே இரு சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட குவினோட அப்பா நம்ம ஹீரோனை பார்த்து அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என் பையன் கூட பிரேக்கப் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல. அப்போ குயின் வேற ஹீரோனை பார்த்து நீ இப்போ பேசினதெல்லாம் ஒழுங்கா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுன்னு வச்சுக்கோ, நானும் உன்னை மறுபடியும் வந்து எப்பயும் போல லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே ஹீரோனை பார்த்து நீ இல்லை நீ சும்மா இரு அப்படிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப அவன் சொன்னதெல்லாம் ஏமாந்துடாத, அவன் சொல்கிற பேச்சு கேட்காதன்ற மாதிரி ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து நிறைய வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த குயின் பார்த்தோன்னே டேய் நீ வாய மூடுறா, அவட எதுக்குடா நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, எங்கள் பர்சனல் விஷயம்னு சொல்லும் போது அப்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல, ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கவும் அவன் திரும்ப ஹீரோ பார்த்து நீ நாய் மாதிரி அவள் பின்னாடி மறுபடியும் சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்க அங்கே இருக்க குயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோனுக்கு வந்துடுது. ஹீரோனே என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க, அவன் என் ஃப்ரெண்டு அப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு குயினை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவன் அப்படி பேசினதுக்காக, அதாவது ஹீரோவை பேசினதுக்காக. அது மட்டும் இல்லாமல் குயினை பார்த்து திட்டுறாங்க, நீ எனக்கு பண்ணதை விட அவன் என் கூட எனக்காக சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருக்கான், அவரை பற்றி நீங்கள் எப்பயும் பேசாதீங்க, எதனா பேசுனீங்கன்னா நான் ரூடாக நடந்துப்பேன்னு சொல்ல ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து இல்லை இவங்ககிட்டலாம் எதுக்கு நீ கோவமாக நடந்துக்கிற, வீடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து சமாதானம் ஆகிற மாதிரிலாம் தெரியல. ஹீரோன் கத்தி சொல்லிடுறாங்க, திரும்பவும் சொல்கிறேன் நான் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை கத்தும் போது இந்த குயின் ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஜியா வேகமாக ஓடி வரத எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்காக இவ இப்போ வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜியா உடனே வந்துட்டு இந்த குயினை பார்த்துட்டு குயின் எல்லாமே என் தப்பு தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் வந்து கண்டிப்பாக அப்ராட் போயிடுறேன், இனிமேல் உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, இதை மிங்ஸு என்கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நான் வந்து அப்ராட் போயிடுறேன், அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டாக நானே இருக்கேன்ற மாதிரி இந்த குயின் கிட்ட சொல்லிட்டு குயின் முன்னாடி ஹீரோன் கிட்ட நடிக்கிறா. ஹீரோன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்கோ தப்பாக நினச்சிக்காதீங்க மிங்ஸு சிஸ்டர், நீங்கள் சொன்னதை கேட்டு நானே அப்ராட் போய் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ குயின் வந்து இந்த ஜியாவை பார்த்துட்டு ஜியா நீ எதுக்கு அப்ராட் பண்ணோம், அவளுக்காகவா, நீ இனிமேல்
நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், உன் கூட தான் என்னோட ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜியா கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். நம்ம இருந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது நீ வந்து அப்ராட் போறியா, நீ செலக்டட் ஸ்டூடெண்ட்டா, என்ன தைரியத்தில் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கம்மா, நீ அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்டு நான் தான், நீ ஒன்றும் கிடையாது, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது நீ போய் அப்ராடில் போயிட்டு நம்மளோட கோர்ஸ் சென்டரை பெருமைப்படுத்துறதுக்கு, உனக்கு என்ன அவ்வளோ மூலையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இந்த ஜியாவை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் அங்கே போகிறேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கையில் வச்சிருக்கல காஸ்ட்லியான பேக், அது ஏன் காசுல தானே உனக்கு குயின் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ அங்கிள் இருக்கார்ல, அதான் குயினோட அப்பா, அவங்கள பார்த்துட்டு அங்கிள் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தான் கடன் இருக்குன்னீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜியா கையில் இருக்க பேக்கை விற்று காசு வாங்கிக்கோங்க, ஏன்னா நான் உங்களுக்காக 5 மில்லியன் கடன் அடைக்க கொடுத்தேன் உங்கள் பையன் கிட்ட, உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டான், அதாவது அவன் அஃபேர் வச்சிருந்த ஜியான்ற பொண்ணுக்கு வந்து பேகு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டான், அந்த காசு உங்களுக்காக தான் கொடுத்தேன்னு சொல்ல, அப்போ அவர் ஒன்று டேய் குவின்னு என்னடா பண்ணி வச்சிருக்கா, இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த, நான் கடனில் இருக்கேன்னு தெரிஞ்சு மாட அப்படி பண்ண, அப்போனா நீ எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரியாக இருக்கணும், என் பையன் கிட்டேருந்து எல்லாத்தையும் நீ பிடுங்கிட்டியாடி, உன்னை சும்மா விட மாட்டேன், உன் கையில் இருக்க பேக்லாம் காஸ்ட்லியானது தானே, அதை என்கிட்ட கொடு நான் போய் விற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜியா கிட்ட அப்படியே அங்கேயே பிடுங்க போகிறாரு குயினோட அப்பா. அப்போ குயின் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்பா இப்படி சீப்பாக நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே தள்ளி விட்டுடுறான். அப்போ அவங்க அப்பாவும் கேட்குறாரு, டி என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் குயின் சொல்கிறான், இல்லைப்பா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஜியா வந்து நல்ல பொண்ணுதான், அப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ குயினோட அப்பாவும், அப்போ நான் எப்படிடா கடன் அடிக்கிறது, எனக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லும் போது இரணிக்கு தான் வேணும் நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. குயின் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போ அந்த ஜியாவை பார்த்தா கேட்குறான், ஜியா எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்குது, அதனால அந்த பேகை மட்டும் கொஞ்சம் தரியான்ற மாதிரி பேக் வாங்க போகும்போது அந்த ஜியா வந்து ஒரு வேகத்தில் வந்து அதெல்லாம் தர முடியாது போங்க அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுடுறா. குவின்னுக்கே ஷாக் ஆகுது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்த பேக்கே தரமாட்டாளேன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை யூஸ் பண்ணி, என்ன குவீன் உனக்குன்னு ஒரு ஹெல்ப்புக்காக ஒன்று கூட தரமாட்டா போலியே, நீ வாங்கி கொடுத்த பேக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஜியா ஒன்று ஐயோ மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் நல்லவ மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு குவீனை பார்த்து, இல்லை நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேக்கை ஆசையாக வாங்கி கொடுத்தீங்க, என்னால் எப்படி இதை திருப்பி கொடுக்க முடியும், அதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குவின்னும் சரி சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத, நானே ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன், என்ன நினச்சி நீ அந்த பேக் வச்சுருக்க அதனால நீ வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜியாவோ சமாளிச்சா போதும், நமக்கு வேணுன்றது காசுன்ற மாதிரி இருக்கா, நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மொட்டாலாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் கடனை எப்படியாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு ஹீரோ கூட இங்கே தான் போயிடுறாங்க, ஜியாவோட பேக் எப்படின்னா வாங்கி பண்ணுங்க இல்லைன்னா எப்படியா கடன் அடைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அங்கிள் இருப்பார்ல குவினோட அப்பா, அவர் ஒன்று டே அவள் போராடா, கடனுக்கு நான் எப்படா காசு ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கத்த. குயின் வந்து என்ன சொல்கிறான்னா, ஜியாவை பார்த்து நீ அதுக்கு கவலைப்படாத, நான் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துறேன் எங்கள் அப்பாக்குன்னு சொல்ல, இந்த ஜியா மனசில் என்ன ஓடுதுன்னா, அந்த மிங்ஸுவை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கு மேலே இவன்ட்டு என்ன காசு இருக்கும், இவனை நம்பி நான் எப்படி வாழ்றது, இவன்ட்டு தான் காசை பிடுங்கலான்னு நினச்சேன், இப்போ இவனே வந்து காசு இல்லாதவனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் காசு தான் முக்கியம். அப்போ இந்த குயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா கடன் அடைக்கிறதுக்காக இப்போ வேலையே இல்லாமல் இருக்கான். ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும். அதனால் குயின் வந்து ஒரு பார் டெண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், எல்லாருக்கும் போய் ட்ரிங்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவங்க ஒரு பணக்கார லேடி உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகலை போல, அதனால் இந்த குயினை பார்த்தோன்னே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. அந்த குயினை பார்த்து ஏய் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயினை ட்ரிங்க் ஊற்றி தர சொல்கிறாங்களா. அப்போ வந்து இந்த குயின் கையெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கொடுத்து, வா எனக்கு கொஞ்சம் நேரம் கம்பெனி கூடி என் கூட கொஞ்சம் ட்ரிங்க் கூடி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அப்போ அந்த லேடியும் இந்த காசு ஃபுல்லாக உனக்கு தான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாங்க, அவனை ஹக் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அவனை வந்து அந்த லேடியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான். அந்த லேடி கொஞ்சம் ரிச்சான லேடி இல்லை, அதனால் என்னடா பண்ணுற என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க இந்த பாரோட மேனேஜர்லாம் கூப்பிட்டு இவன்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டான், ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த மேனேஜர் வந்துட்டு மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு 4 லெசன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த குவினை பார்த்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்குன்ற மாதிரி குவினோட சட்டையை பிடிச்சி, நீ யார்கிட்ட எப்படி நடத்துக்கணும் தெரியாதா, நீ எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. வர கஸ்டமருக்கு நல்லா வந்து நீங்கள் வேலை செஞ்சு தரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த குவினும் வந்து அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்த. அப்போ அந்த லேடியை வந்து பாருங்க உங்கள் முன்னாடி அவன் எப்படி என்கிட்ட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மேனேஜர் ஒன்னி டேய் ஏன் முன்னாடி கஸ்டமர் கிட்ட இப்படி நடந்துப்பியா, அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற மாதிரி சொல்லும் போது அந்த குயின் வந்து அந்த லேடியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அதனால மேனேஜர் வந்து அங்கே இருக்க ஆளை விட்டு அவனை அடிக்க விட்டுறாரு. அடி வாங்கி கீழே படுக்கும் போது நம்ம ஹீரோனும் அந்த பாருக்கு ஹீரோ கூட வந்திருப்பாங்க போல. ஹீரோ ஒரு சைடில் நின்றுட்டு இருக்க, ஹீரோயின் வந்து என்ன நடக்குதுங்க, இவன் எதுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கீழே இருக்கவனை பார்த்து உனக்கு வேற வேலை இல்லையா, எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டே இருப்பியா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னாச்சுன்ற மாதிரி அங்கே இருக்கவங்கள பார்த்து கேட்டுட்டு அங்கே இருக்க லேடியை பார்த்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது, எதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, காசு எதுனா காணாமல் போச்சா, வேணா சொல்லுங்கள் நான் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடியா என்ன பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் பேசுகிறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியான்னு கேட்கும்போது அங்கே இருக்க மேனேஜரை வந்து மேடம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நம்ம கண்ட்ரியில் ரிச்சஸ்ட் ஆளோட ரொம்ப முக்கியமான பொண்ணு இவ, ரிச்சஸ்ட் ஆள்னா 7வது ரிச்சஸ்ட் ஆளோட அவங்களோட பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடியா அவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணு அப்படின்ற மாதிரி அங்கே ஹீரோயின் கை பிடிச்சி கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன், தப்பாக அதை பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஹீரோனும் இப்பயாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஒன்று ஹீரோனை பார்த்து இவனுக்காகலாம் ரொம்ப இப்படி சப்போர்ட் பண்ணாதீங்க, இவெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவின்னை பற்றி எல்லாத்தையும் சொல்ல அந்த குவின்னா நீ பண்ணதை விடவாடி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு. நம்ம ஹீரோனும் விடுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவனை பற்றி எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்களா. அந்த லேடி வந்து அவங்களாம் பேக்கோட எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வச்சுருப்பாங்களா அமௌண்ட்டு அதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது ஹீரோயின் உடனே அந்த குயினை பார்த்து என்ன இன்னும் கீழே உட்காந்துட்ருக்க, எப்போ பார்த்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே நினச்சிட்டு இருப்பியான்னு சொல்லும் போது அவன் வந்து உடனே நான் ஒன்றும் உன்ட்ட ஹெல்ப் பண்ணி கேட்கல, நீயா தான் வந்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க நான் இல்லைன்னா நீ ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை, இன்னைக்கு கூட நீ மாட்டியிருப்ப கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே வந்து என்ன பண்ணதை சொல்லி காட்டிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நான் எப்படின்னா அடி வாங்கிட்டு போகிறேன், உனக்கு என்ன, உன்னை வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ சொல்ல மாட்டான், ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான், ஏதோ அவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் எப்படின்னா அடி வாங்கியிருப்பேன், உன்னை யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா நான் வந்து உன் காலில் விழுந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வராரு, வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த குவினை பார்த்து சொல்கிறாங்க சரி குவின் நான் உனக்கு கேள்விப்பட்டேன் உங்கள் அப்பா ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரமே, அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதான், எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, அது உனக்கு தெரியாதா, நான் என்ன காசை தூக்கி போட்டுறேன் பொறுக்கிட்டு போறியான்னு சொல்லிட்டு கீழே தூவி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனை பார்த்து ஒழுங்கா என் காலில் கீழே விழுந்து இந்த காசெல்லாம் பொறுக்கிட்டு போ, இல்லைனா வந்து நீயும் மாட்டிப்போ உங்கள் அப்பா கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் கை நீட்டி ஹீரோனே திட்டுறான், மிங்சு நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கன்னு சொல்லும் போது ஹீரோன் அவன் கையை தட்டி விட்டு நீ பண்ணதை விடவான்ற மாதிரி கேட்க அப்போ அந்த குவினுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காரு, என்னோட காலெல்லாம் உடச்சிட்டாங்கடா, கடன்காரங்க வந்து காசு கேட்குறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, காசு ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு வேற வழி தெரியல, ஹீரோன் சொன்னதை கேட்டுதாகணும் போல. ஹீரோனும் நான் தான் சொன்னல கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, காலு கீழே விழுந்து இருக்கிற காசை பொறுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு வேற வழி தெரியல, அவன் கீழே உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க லவ் மூலியமாக அவங்களுக்கு வந்து அதாவது குவின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, காசு விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லவ் மூலியமாக வந்து ரொம்ப சாஃப்டாக ஹெல்ப் பண்ணும் போது அதை வந்து நீ பண்ணுறத பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஹீரோயின் பண்ணுறத கண்டுக்காமலே போயிருந்திருப்பான். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சிட்டு இப்போ நான் பண்ணுறது தெரியுமா, அதுதான் நான் பண்ணுறதுலே ரொம்ப ரூடானது உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மிங்சு சரி நம்ம போலாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க கீழே உட்காந்து இவெல்லாம் காசு எடுத்துகிட்டு இருப்பான்ல, அவனுக்கு கோவமா வருது இவங்க 2 பேரும் பார்த்தா. ஆனால் ஹீரோ வந்து நீ இப்போ பண்ணுறது தான் கரெக்டாக, அவனை ஏமாத்தினதுக்கு நீ கொடுக்குற தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் லவ் பண்ணும்போது வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தால அவனுக்கு இதை விட அதிகமாகவே கொடுக்கணும். ஹீரோ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட நம்ம ஹீரோனும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து தாண்டி போயிடுறாங்களா. அப்போ இவன் கீழே உட்காந்து காசு பொறுக்கிட்டு இருக்கும்போது மிங்சு நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு கொடுப்பேன்டி, இதில் இந்த கூ வேற ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிட்டே இருக்கும்போது அப்போ இவனுக்கு வந்து ஜியா கிட்டேருந்து கால் வருது. அப்போ இவனே வந்து ஃபோன் எடுத்து அங்கே யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியல, அவங்ககிட்ட எல்லாம் ஃபோனை காமிச்சு என்னை ட்ரூவாக லவ் பண்ணுற பொண்ணு கால் பண்ணுறா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்கான். சரி ஜியா கால் பண்ணாலேன்னு சொல்லிட்டு இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறானா. என்னன்னு கேட்டால் அந்த ஜியா ரொம்ப புலம்புறா. என்ன சொல்கிறான்னா குயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு வந்து சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணியாகணும், அதுக்கு அமௌண்ட் வேணும், எனக்கு என்னோட ஹெல்த் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறான். அப்போ அந்த ஜியா வந்து ஒரு டாக்டர் கூட நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த குயின்னு வேகமாக போயிட்டு ஜியா என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த ஜியா சொல்கிறா உனக்கே தெரியும்ல எனக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா இருந்துச்சுன்ட்டு, உங்கள் அப்பா அன்றைக்கி என் கையில் பேகு வாங்குவாரேன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணார்ல, அது ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதில் வேறு எனக்கு இன்னொரு டிசீஸ் வேறு இருக்குது, அது ரொம்ப ஓவராக போய் சீக்கிரமாகவே எனக்கு கண்ணு போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சீக்கிரமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாகணும், அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே போய் இவன் சொல்கிறது ஒன்று கூட உண்மையே கிடையாது. அதுவும் இவன்ட்டு வந்து காசு பறிக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து அவங்க அப்பாவெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு காசு வேணுன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா. டாக்டரும் இவ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டரை இவ வச்ச ஆளு தான். அப்போ இந்த குயின் இதெல்லாம் கேட்டோன்னே இந்த ஜியாவை பார்த்து ஜியா நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நானே பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜியாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான் ஐயோ இந்த அமௌண்ட் வந்து அப்பா கிட்ட கொடுத்தாக்கணுமே, இல்லைன்னா அப்பா எப்படி
கடனை கட்டுவார் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த அளவு ஜியாவை வந்து க்யூர் பண்ணி ஆகணும், ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை பற்றிக்கு வச்சுக்கோ, நான் சீக்கிரமாக மீதி அமௌண்ட்டை கூட ரெடி பண்ணி விட்டு கொடுத்துறேன்னு சொல்ல இந்த ஜியா வந்து அப்போ அங்கிள் கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப நல்ல மாதிரி கேட்குறா. அவனை உடனே இந்த ஜியாவை கட்டி பிடிச்சி நீ எதுக்கு கவலைப்படாத, அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுத்துறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் அந்த டைமில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க போல ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்க. அப்போ இவங்க பேசிக்கிறதுல பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த குயின்னு உடனே சரி நீ பார்த்துக்கோ, எங்கள் அப்பா வேறு ஏதோ ப்ராப்ளம் சொன்னார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்னா இந்த சியா என்ன நினச்சிக்கிறா இவன் எங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கா இதாண்டா சான்ஸு, உன்னை பற்றி அவன்கிட்ட நிரூபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியா குயினை பற்றி தப்பு தப்பாக பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறா இந்த சியா கிட்ட இந்த மாதிரி நான் ஃபேக் டாக்டர்ன்றது கூட அவன் கண்டுபிடிக்கல, அவ்வளோ முட்டாளாவான் அப்படின்னு சொல்ல இந்த சியா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம் ரொம்ப அடி முட்டாள், ரொம்ப நாய் மாதிரி என்கிட்ட சுற்றிட்டு இருக்கான், நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக அந்த குயினை பற்றி பேச நம்ம ஹீரோன் இது எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அவள் அதெல்லாம் தெரியாமல் பேசிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோனா நீ எவ்வளோ கேவலமானவன்றது தெரியாமல் அவன் நடந்துட்டு இருக்கான், அவனும் கேவலமானவன் தான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குயின் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே காசு எங்கன்னு கேட்டால் குயின் சொல்கிறான் இல்லை காசு இன்னும் நான் ரெடி பண்ணல, சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான காசை ரெடி பண்ணுறேன், அது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சியா கிட்ட காசு கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி சியா மேலே கோவமாக இருக்கார் சொல்லிட்டு அவங்க அப்பா வேற இப்போ தாண்டா வந்து ஒரு கால் அடிச்சு உடச்சிட்டு போனானுங்க, இப்போ மறுபடியும் வருவேன் வர சொல்லிட்டு போயிருக்கானுங்க, நீ என்னென்ன காசு இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்கும் போது அந்த குயினுக்குமே என்ன சொல்லணும்னு தெரியல. இதில் அவங்க அப்பா வர மிங்ஸு கிட்டேயாவது ஏதாவது ஹெல்ப் கேளுன்னு சொன்னால் இவன் ஒன்றே கத்துறானா இப்படி கேட்குறதுன்ற மாதிரி என்ன நினச்சி பார்க்குறான். அந்த பாரில் வந்து இந்த மிங்ஸு வந்து இவன் இந்த குயினை எப்படிலாம் அசிங்கப்படுத்திருப்பா, காலில் விழுந்து அந்த காசை எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பால, திரும்ப காசு கேட்டால் ரொம்ப சீப்பாக நம்மளை நினைப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மருந்து அவங்க லவ்வை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோனை மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, நம்ம ஹீரோனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோனுக்கு கிஃப்டெல்லாம் யாருன்னா ஒருத்தவங்க வாங்கி கொடுத்து ரொம்பவே நாளாயிருக்குமா, அப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கூட குயின் எதுவுமே வாங்கி கொடுத்துருக்கவே மாட்டேன் நம்ம ஹீரோனுக்கு. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோனுக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு சின்ன சின்ன கிஃப்டாக பார்த்து பார்த்து ஹீரோனுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஹீரோன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் கொடுத்ததே இல்லை, இனிமேல் உங்கள் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோட கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு தேட்டருக்கு போகலான்னு முடிவு எடுத்திருப்பாங்களா, படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் 2 பேரும் இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போனவங்க தேட்டரில் மூவி பார்க்காம இப்போ தானே லவ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அவங்க கிஸ் பண்ண போகிற நேரம் அப்போ அந்த பக்கம் வேற குயின் கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல மிங்ஸு கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான் போல. நம்ம ஹீரோனுக்கா எவன்டா அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்றாங்க. இவன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதை பார்த்தோன்னு நினச்சேன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவெல்லாம் கண்டிப்பாக திமிழ் பிடிச்சவளாக தான் இருப்பா, தரமாட்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த குயினோட அப்பா அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா உன் ஃபோன் காலையும் அவன் எடுக்கலையா, அப்பயே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல பார்த்து நடந்துக்கோன்னு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவருக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பணம்லாம் வந்து விட்டுருப்பாங்களே அவங்களாம் வந்துட்டு இவரை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே என் பணம் எப்பயே வேணும், 3 மில்லியன் மட்டுமே வட்டி, மீதியெல்லாம் எப்போ கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் எல்லாம் பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த கிண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க இப்படி அடிச்சுட்டு சண்டை போடும்போது போலீஸ்லாம் வந்து இந்த அடியாள்களை வந்து பிடிக்க வந்துடுறாங்க. அவங்க துரத்துனோடனே அவங்கள அங்கே தப்பிச்சு ஓட பார்த்துடுறாங்களா. அப்போ குயினோட அப்பாவும் நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுக்க குயின் வந்து சரி விடுங்கப்பா, என்ன உங்களுக்கு ஓகே தானே, போலீஸில் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஜியாதா வரா. வந்த உடனே என்னாச்சு குயின், உங்கள் ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வேகமாக இங்கே வந்த, எதனா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த குயின் உடனே அந்த ஜியாவை பார்த்து ஜியா உன்ட்டு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, என் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வரப்போதுன்னு தெரிஞ்சு போலீஸை நீ அனுப்பி விட்டுருக்க, எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு, எங்களை நல்ல வேலை நீ சேவ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜியா நினச்சிட்டு இருக்கா என்ன நான் போலீஸ்க்கு கால் பண்ணனா, என்ன எப்படி அடிமுட்டாலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க அந்த போலீஸ் வந்தோடனே இங்கே மிங்ஸுன்றது யார், அவங்கக்கிட்ட நாங்கள் சைன் வாங்கணும், அவங்க தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மிங்ஸுன்ற பேரை சொல்லி கூப்பிட அங்கே இருக்க குவின்னுக்கே ஷாக்காக தான் இருக்குது, இந்த மிங்ஸு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட அப்போ அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வரத்தை பார்த்தோன்னே இந்த குயின் வந்து ஹீரோனை பார்த்து என்ன கேட்குறான்னா, உன்னை யார் இங்கே வர சொன்னா, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, கூப்பிடாமலே இங்கே வந்து நின்றுட்டுருக்க, நான் என்ன உன்னை கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேச அப்போ அந்த போலீஸ் ஒன்னே அப்போ நீங்கள் தான் மிங்ஸுவா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஏன்னா இவன் திட்டும் போது நம்ம ஹீரோனை பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான். போலீஸ் வந்து இந்தாங்க மேடம் சைன் போடுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டோன்ற மாதிரி கேட்க அப்போ இந்த குயின்னும் வந்து இந்த ஜியாவை பார்த்து அப்போ நீ கூப்பிடலையான்னு கேட்க அந்த ஜியா சொல்கிறா நான் அதை தான் சொல்லி வந்தேன், நான் ஒன்றும் போலீஸை வந்து கால் பண்ணி கூப்பிடல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கல, அவங்க தான் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல இந்த மிங்ஸுவும் அதை தான் நீ முன்னாடியே புரிஞ்சுக்கணும், எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்போ இதை கேட்ட குயின் வந்து
சரி இருந்துட்டு போகுது, நான் உன்னை இங்கே கூப்பிடலையே, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீயே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து போன்ற மாதிரி சொல்லும் போது அந்த நேரத்தில் இந்த ஜியா வர என்ன சொல்கிறான்னா, குவின் நீங்கள் கோவப்படாதீங்க, என்னால் நீங்கள் 2 பேரும் ஒன்றும் பிரிய வேணாம், நானே இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னம்மா நடிக்கிறாடா அவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குவின் உடனே இந்த ஜியாவை பார்த்து, ஜியா அவளுக்காக நீ எதுக்கு போகணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ட்ரூவானது, நம்ம லவ், இனிமேல் நம்ம ஓப்பனாக யார் முன்னாடி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனது அவ மேலே வச்சிருக்க லவ் ட்ரூவானதா, ரொம்ப பியூரானதா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ இந்த ஜியா என்னன்னு தெரியாமல் முழிக்க இந்த குவீன் சொல்கிறான், ஆமாண்டி எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ரொம்ப பியூரானது, உன்னை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா என் கூட ட்ரூவாக இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் அப்போ காட்டுறாங்க, அந்த வீடியோவை கேளு, அதாவது அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஆடியோவை போட்டு காட்டிட்டு இருக்காங்க, அவள் எப்படிலாம் இந்த குவீனை தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு காட்டினோடனே இவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்போ ஒரு செம கோவத்தில் இந்த ஜியாவை பார்த்து கேட்குறான், ஜியா என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜியா முதல்ல மறைக்கிறா, இல்லை அது இல்லை அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கி மறைச்சிட்டு இருக்கால. இரண்டு சொல்லிடுறாங்க, ஏண்டி இப்படி மறைக்க பார்க்குற, இப்பயாவது உண்மையை சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த குவின்னுமே என்ன பண்ணுறான்னா, மிங்ஸு இப்படி சொல்கிறான்னா கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் இருக்கும், ஏன்னா மிங்ஸு என்ன சொல்லியிருப்பா, நம்ம ஹீரோன் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லும் போது இந்த குவின்னுமே இந்த ஜியாவை பார்த்து அப்போ மிங்ஸு சொல்கிறது உண்மையான்னு கேட்டு அவள் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறான், ஜியாவோட கண்ணத்திலே. அதுக்கு ஜியா திரும்ப இந்த குவின்னோட கண்ணத்திலே அடிச்சு விட அங்கே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜியா என்ன சொல்கிறான்னா, என்ன தைரியம் தான் நீ என்னையே அடிப்ப, உன்கிட்ட நான் வந்தது காசுக்காக மட்டும்தான், இப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ என்னையே அடிக்கிற, என்ன தைரியத்தில் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துலேயே அறைய அவனுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ என்னை உண்மையாக தானே லவ் பண்ண, எதுக்கு என்னை அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க. ஜியா சொல்கிறா, என்னது நான் உன்னை லவ் பண்ணனா, அடைச்சப்ப உன்னெல்லாம் நான் காசுக்காக தான் உன் கூடவே இருக்கேன், உன்னை யார் லவ் பண்ணுறா, எனக்கு ஒன்று நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்களா, இந்த குயின் உடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, மிங்ஸு நீ என் மேலே வச்ச உண்மையான லவ் தான் உண்மையான ட்ரூவான லவ், நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் காலை பிடிக்க நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, அடைச்ச நீ இப்போ பண்ணுறல அது ரொம்ப கேவலமாக இருக்குது, அவள் விட்டுட்டு போனான்னு தெரிஞ்சோன்னே உடனே நான் பண்ணதான் தப்பு என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு என் காலை பிடிக்கிற தெரியுமா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப சீப்பாக தெரில உனக்கே, நீ என்ன நினச்சாலும் அவன் கூட நான் திரும்ப வரப்போகிறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விட்டு ஹீரோ கூட போயிட்டாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு பேசிட்டே போகிறாங்க. இவனுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோதான் எல்லாரும் நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 8 months ஆகுது, நம்ம ஹீரோவோ ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. ஹீரோயின் ஒரு தொப்பி போட்டுட்டு இது நானும் போட்டுப்பேன், ஃப்யூச்சரில் பாப்பாக்கும் போட்டுவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அதில் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க, பொன் குழந்தையா பையன் குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகலாம், ஒரு பசினாலே எனக்கு வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல 2 பேரும் அந்த கடையிலேருந்து வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா அந்த கடைக்கு வெளியவே இந்த குயின் இன்னுமே தெரிந்தல அவங்க அப்பா கடை நடக்கிறதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்டேயே போயிட்டு லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றி காசை பிடுங்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காசுக்காக தான் என் கூட பழகிறியாச்சே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு காசை மூஞ்சிலே விசிறி எரிஞ்சிட்டு என் கூட இனிமேல் வராத, காசுக்காக என் கூட பழகிட்டு வேறு பொண்ணு கிட்ட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க, ட்ரூ லவ் இல்லைன்றதுக்காக. நம்ம ஹீரோன் இதில் பார்த்துட்டு இன்னமும் இவன் திருந்தலையா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரூ லவ் இவன் இப்படி யூஸ் பண்ணிக்கிறானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. குவின்னுமே நம்ம ஹீரோனை திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோனை அவனை கண்டுக்காத மாதிரி ஹீரோவை பார்த்து வாங்க போகலாம், இங்கே யாரோ இருக்காங்க, பசிக்குது போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வாமா போகலான்ற மாதிரி ஹீரோனை மெதுவாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் 8 month ப்ரெக்னென்ட்ல. இதெல்லாம் குயின் பார்த்துட்டு அவள் என் கூட இப்படி இருக்க வேண்டியவ, நான் பண்ண தப்புனால என்னோட வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக போயிடுச்சு, என் வாழ்க்கையே மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவள் எனக்கு கொடுத்தது சரியான தண்டனை தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சந்தோஷமாக வாழ்றத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நமக்கு இப்படி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.